Pioneers with 23 years experience. School of Allied Health Sciences, VMRF DU, WIMS Hospital Campus, Salem, Puducherry and Chennai. பேரவையிலிருந்து அதிமுக உறுப்பினர்கள் ஒருநாள் சஸ்பெண்ட் செய்யப்படுவதாக சபாநாயகர் அப்பாவு அறிவித்திருக்கிறார். பதாகைகளை காட்டிய அதிமுகவினரை அவை காவலர்கள் வெளியேற்ற சபாநாயகர் அப்பாவு உத்தரவிட்டிருக்கிறார். விவரங்களோடு செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். ரமேஷ், சற்று நேரத்திற்கு முன்பாகத்தான் பேசியிருந்தோம், அதிமுகவினர் அமளியில ஈடுபட்டு இருக்காங்கன்னு. இப்ப என்ன விவரம்? எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் இருந்த போதும் தனக்கு எதிராக தொடங்கப்பட்ட வழக்குகள் குறித்து உச்சநீதிமன்றத்தில் ஸ்டே வாங்கினார் என்று அவை முன்னவர் பேசினார். தொடர்ச்சியாக அதிமுக எம்எல்ஏக்கள் பேச வாய்ப்பு வழங்கவில்லை என்று கோஷத்தில் ஈடுபட்டார்கள். அது மட்டும் இல்ல, அவர்கள் சபாநாயகர் அனுமதியின்றி உள்ளே கொண்டு வந்ததாக சபாநாயகர் தெரிவித்தார். அதாவது இந்த டாஸ்மார்க் முறைகேடு குறித்து அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த பதாகைகளை எடுத்து, குறிப்பாக பிரிண்ட் செய்யப்பட்ட பதாகைகளை எடுத்து வர வேண்டும் என்றால் சபாநாயகரிடம் அனுமதி செய்ய வேண்டும். ஆனால் அவர்கள் அந்த அனுமதியை பெறாமல் உள்ளே கொண்டு வந்ததால் இன்று ஒரு நாள் சட்டப்பேரவை நடவடிக்கைகளிலிருந்து சஸ்பெண்ட் செய்யப்படுவதாக சபாநாயகர் அறிவித்தார். ஏற்கனவே ஒரு நாள் கடந்த வாரத்தில் ஒரு முறை சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர் அதிமுக எம்எல்ஏக்கள். தற்போது இரண்டாவது நாளாக சஸ்பெண்ட் செய்ய இன்று நாள் முழுவதும் அவை நடவடிக்கையில் அவர்கள் பங்கேற்க முடியாது. குறிப்பாக வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சி துறை மானிய கோரிக்கை விவாதத்தில் அவர்களால் பங்கேற்க முடியாது. குறிப்பாக தற்போது உள்ளே சபாநாயகரும் பேசி வருகிறார். தற்போது கேட் நம்பர் 4 சட்டமன்றத்தில் எதிர்கட்சி தலைவர் குறிப்பாக அதிமுக எம்எல்ஏக்கள் அனைவரும் கோஷங்களை எழுப்பியவாறு வெளியில் வரக்கூடிய காட்சிகளை நம்முடைய ஒளிப்பதிவாளர்கள் கிருஷ்ணமூர்த்தி உள்ளிட்டோர் காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். தொடர்பாக பாத்தீங்கன்னா கோஷங்களை எழுப்பி வருகிறார்கள். அந்த பதாகைகள் பார்க்கலாம் நீங்கள். அந்த தியாகி யார், அந்த தியாகி யார் என்று கருப்பு நிறத்தில் கொஸ்டின் மார்க் போட்டு 1000 கோடி ஊழல் என்று அந்த பதாகைகளை ஏந்தியவாறு வெளியில் வருகிறார்கள். 1000 கோடி ஊழல் டாஸ்மார்க்கில் யார் அந்த தியாகி? அதாவது தொடர்ந்து சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உரையாற்றி வருகிறார். அதனை பார்க்கலாம். அதே நேரத்தில் நான் சொல்ல விரும்புவது, கையிலே ஒரு பதாகையை பிடித்துக் கொண்டு வந்து அதிலே வாசகம் என்ன எழுதப்பட்டிருக்கிறது சொன்னால், தியாகி யார், அந்த தியாகி யார், அந்த தியாகி யார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பேட்ஜும் போட்டிருக்கிறார்கள். மறைந்த எம்ஜிஆர் அவர்களால் உருவாக்கப்பட்டு மறைந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்களால் வளர்த்தெடுக்கப்பட்ட அதிமுகவை அதற்கு பிறகு பொறுப்பேற்ற இப்பொழுது எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடியவர்கள் தாங்கள் சிக்கியிருக்கக்கூடிய பல்வேறு வழக்குகளில் இருந்து பல்வேறு பிரச்சனைகளிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக போய் யாருடைய காலையிலே போய் விழுந்தார்களோ ஆக இன்றைக்கு அப்படி விழுந்த நேரத்தில் நொந்து போய் நூல்ஸாக மாறி இருக்கக்கூடிய அதிமுக தொடர்கள் தான் இன்றைக்கு தியாகிகளாக இருக்கிறார்கள். முதலமைச்சர் பதவி வாங்குவதற்காக யாருடைய காலிலே விழுந்து அந்த அம்மையார் ஏமாற்றிட்டு போனார், அவர்தான் இன்றைக்கு தியாகியாக இருக்கிறார். ஆக தியாகிகள் என்று எழுதி வந்ததற்காக இந்த விளக்கத்தை நான் தந்திருக்கிறேன், தவிர வேற அல்ல என்பதையும் அவைக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். ஏற்கனவே இது குறித்து அந்த தியாகி யார் என்ற கருப்பு பேட்சை அணிந்தவாறு அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்று சட்டப்பேரவைக்கு வந்தனர். தொடர்ந்து அந்த தியாகி யார் என்ற பதாகைகளோடு உள்ள அவையில் கோஷம் எழுப்பிய நிலையில் அவர்கள் இன்று ஒரு நாள் சஸ்பெண்ட் செய்யப்படுவதாக சபாநாயகர் அப்பாவு அறிவித்திருந்தார். அதன் தொடர்ச்சியாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அந்த தியாகி யார் என்ற பதாகை தொடர்பாக அவர் பதிலளித்து பேசியிருந்தார். விவரங்களோடு செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். ரமேஷ், முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சட்டப்பேரவையில ஒரு விளக்கம் கொடுத்திருந்தாரு, அது என்ன? அதாவது ஒரு விளக்கத்தை சொல்லியிருந்தார். ஏற்கனவே பாத்தீங்கன்னா சபாநாயகர் என்ன சொன்னார்னா, சுப்ரீம் கோர்ட்லயும் குறிப்பா ஏற்கனவே நாடாளுமன்றத்திலையும் பாத்தீங்கன்னா இது போன்ற பதாகைகளை எடுத்து வந்தால்
நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் லோக்சபா மற்றும் ராஜ்யசபாவில் இருக்கக்கூடிய நடைமுறையை பின்பற்றியதாக தெரிவித்தார். குறிப்பாக அதிமுகவினர் ஏன் இந்த தியாகி என்ற விஷயத்தை பயன்படுத்துறாங்கன்னா, அதாவது பாத்தீங்கன்னா ஏற்கனவே செந்தில் பாலாஜி சிறைக்கு சென்ற போது அவர் ஒன்றும் தியாகி இல்லை, அவர் ஊழல் குற்றச்சாட்டுக்கு தான் உள்ளே சென்றார், எனவே அவர் தியாகி போன்று திமுக கட்டமைக்கிறது என்று சொன்னால் அந்த அடிப்படையில் தான் அந்த தியாகி என்று பேசியிருக்கார். தற்போது எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேட் நம்பர் 4 அருகே செய்தியாளர்களை சந்திக்கிறார். காட்சிகளை நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்கலாம். குறிப்பாக அந்த தியாகி யார் என்று அவருக்கு பின்னால் கொஸ்டின் மார்க் போடப்பட்டு எம்எல்ஏக்கள் குறிப்பாக அனைத்து எம்எல்ஏக்களும் நிற்பதை பார்க்கலாம். தற்போது எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி சட்டமன்றத்தில் வெளிநடப்பு செய்த பிறகு செய்தியாளர்களை சந்திக்கிறார். அந்த காட்சிகளை நீங்கள் பார்க்கலாம். அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் காலை வணக்கம். இன்றைய தினம் சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி என்ற முறையில் டாஸ்மாக் நிறுவனத்தில் நடைபெற்ற ஊழல் குறித்து பேசுவதற்கு அனுமதி கேட்டோம். அனுமதி மறுக்கப்பட்டது. 6/3/2025 அன்று 4 நாட்கள் டாஸ்மாக் தலைமை அலுவலகம் மற்றும் இதர அலுவலகத்திலும் டாஸ்மாக் நிறுவனத்திற்கு சப்ளை செய்த மதுபான தயாரிப்பு தொழிற்சாலைகளிலும் மத்திய அமலாக்கத்துறை சோதனை நடைபெற்றது. மத்திய அமலாக்கத்துறை சோதனையில் கிடைக்கப்பட்ட ஆவணங்களின்படி சுமார் 1000 கோடி ரூபாய் மேல் முறைகேடு நடந்துள்ளதாக அமலாக்கத்துறை தொலைக்காட்சியின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக செய்திகள் வெளியிடப்பட்டன. அமலாக்கத்துறை சோதனை நடத்தியதை எதிர்த்து டாஸ்மாக் நிறுவனம் அரசு நிறுவனத்தில் சோதனை நடத்தியது தொடர்பாக ஒரு வழக்கும், ஊழியர்களை துன்புறுத்தியதாக மற்றொரு வழக்கும் நீதிமன்றத்திலே தொடர்ந்தது. மேலும் மத்திய அமலாக்கத்துறை டாஸ்மாக் தொடர்புடைய மேல் நடவடிக்கைகள் எடுக்கக்கூடாது என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது. இதை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் 2 கொண்ட நீதிபதி அமர்வு முதலில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு விசாரணை ஆரம்ப கட்டம் நடந்தது. அந்த ஆரம்ப கட்டத்தில் முடிந்த பிறகு தள்ளி வைக்கப்பட்டது. அதில் இருந்த நீதிபதிகள் அந்த வழக்கில் இருந்து தங்களை விடுவித்துக் கொண்டார்கள். உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அவர்கள் மற்றொரு அமர்வை இந்த வழக்கு சம்பந்தமாக விசாரிக்கலாம் என்று ஒரு புதிய அமர்வை நியமித்தார்கள். அந்த அமர்விலே இந்த வழக்கு வந்தது. அதை சந்திக்க திராணி இல்லாத இந்த டாஸ்மாக் அரசு நிறுவனமான டாஸ்மாக் நிறுவனம் உச்சநீதிமன்றத்தை இன்றைய தினம் நாடி இருக்கிறது. இந்த அமலாக்கத்துறை தொடர்புடைய வழக்குகள் எல்லாம் வேறொரு மாநிலத்தில் உள்ள உயர்நீதிமன்றம் விசாரிக்க வேண்டும் என்று இன்றைய தினம் உச்சநீதிமன்றத்திலே மென்ஷன் செய்திருக்கின்றது. அதை குறித்து தான் நான் இந்த அரசுடைய கவனத்துக்கு கொண்டு வந்தேன். அதை இந்த அரசு அனுமதிக்கல. ஒரு அரசாங்கத்தை சார்ந்த நிறுவனம் டாஸ்மாக் நிறுவனம். ஏன் தமிழ்நாட்டில் இருக்கின்ற உயர்நீதிமன்றம் அந்த வழக்கு விசாரணையை எடுத்துக் கொள்ளக்கூடாது, வேறொரு மாநிலத்துக்கு ஏன் மாற்ற வேண்டும் என்றுதான் நாங்கள் கேள்வி எழுப்பினோம். இந்த மக்களுடைய கேள்வி. இதை பேசுவதற்கு அனுமதி கொடுக்கவில்லை. இன்றைக்கு சட்டப்பேரவைத் தலைவர்களும் அவை முன்னவர்களும் அவையிலே பேசுகின்ற பொழுது நீதிமன்றத்தில் வழக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற போது அது பொருள் குறித்து பேச வேண்டாம் சொல்றார். அது நாங்கள் ஏத்துக்கிட்டோம். அதுக்குள்ளேயே நாங்க போகல. ஆனால் இன்றைய தினம் இன்னைக்கு டாஸ்மாக் நிறுவனம் என்பது அரசு சார்ந்த நிறுவனம். அந்த நிறுவனமே அரசின் சார்பாக உச்சநீதிமன்றத்திலே இந்த அமலாக்கத்துறை சம்பந்தமான வழக்கை
தமிழ்நாட்டில் இருக்கின்ற உயர்நீதிமன்றம் நடத்தக்கூடாது, அதற்கு பதிலாக வேறு மாநிலத்துக்கு உயர்நீதிமன்றம் நடத்த வேண்டும் என்று இன்னைக்கு மென்ஷன் செய்திருக்க, அதைத்தான் நாங்கள் கேட்கின்றோம். அப்படின்னா அந்த அரசாங்கம் தவறு செய்கின்றது நிரூபணமாயிருக்குது. ஏன்னா எதுக்கு வேறு மாநிலத்தில் சுட்டி காட்டுறாங்க? எல்லா பகுதியிலுமே நீதிமன்றம் தானே. இந்தியாவுக்குள் இருக்கின்ற பல மாநிலத்திலும் உயர்நீதிமன்றம் இருக்குது. எங்கு விசாரிச்சாலும் இதைத்தான் விசாரிப்பாங்க. ஆனா தமிழ்நாட்டில் விசாரிச்சா அவ்வப்போது தொலைக்காட்சியின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக இவர்கள் செய்த தவறு உடனுக்குடன் போய் சேரும். அதை மறைப்பதற்கு தான் இந்த அரசாங்கம் இப்படி தில்லுமுள்ளு வேலையை செய்திருப்பதாக நான் கருதுகிறோம். ஏங்க நீதிமன்றத்தில் போய் சாதக பாதகம் எல்லாம் கிடையாது. எப்படி சாதக பாதகம் நீதிமன்றத்தில் சொல்ல முடியும்? நீதிமன்றம் ஒரு பொதுவானது. அதில் இருக்கிற வாதங்களின் அடிப்படையில் தான் தீர்ப்பு கொடுப்பாங்க. அதில் இருக்கிற என்னென்ன ஆதாரங்கள் இருக்கின்றது, அந்த ஆதாரங்களின் அடிப்படையில் தான் தீர்ப்பு கொடுக்கப்படும். அப்படி இருக்கின்ற பொழுது இந்த அரசு சார்ந்த இந்த நிறுவனம் ஏன் பயந்து போய் நம்முடைய மாநிலம் இருக்கின்ற உயர்நீதிமன்றத்தை நம்பாமல் வேறொரு மாநிலத்தில் இருக்கிற உயர்நீதிமன்றத்துக்கு மாற்ற வேண்டும் என்று உச்ச நீதிமன்றத்தில் ஏன் முறையிடுது? அதான் என்னுடைய கேள்வி. ஆமா, அதுதான் முக்கியம். ஏன்னா வேறொரு மாநிலத்துக்கு போயிட்டா இங்க இருக்கிற தொலைக்காட்சியெல்லாம் இவருடைய தவற சுட்டி காட்ட மாட்டீங்க, பத்திரிகையில் வெளியே வராது. ஏன்னா வேறொரு மாநிலம் இருக்கும்போது அந்த மாநிலத்துக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனை தான் முன்னெடுப்பாங்க. அதுக்கு தான் இந்த ஒரு நாடகத்தை இந்த அரசு எடுத்து வருவதுதான் நாங்கள் நினைக்கிறோம். அதனாலதான் இதை சுட்டி காட்டுறோம். நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கின்ற உயர்நீதிமன்றம் நல்ல தீர்ப்பு கொடுக்கலையா? என் மீது வழக்கு போட்டாங்களே, நான் முதலமைச்சராக இருந்தேன்ல, நெடுஞ்சாலைத்துறையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதில் தவறு செய்வதாக நீங்க உயர்நீதிமன்றத்தை நாடினீங்களா, உச்ச நீதிமன்றத்தை நாடினீங்களா? அப்பெல்லாம் நாங்கள் கோரிக்கை வைக்கலையே. தமிழ்நாட்டில் இருக்கின்ற உயர்நீதிமன்றம் ஒரு நேர்மையான உயர்நீதிமன்றம் என்பது அனைவருக்குமே தெரியும். இது எல்லாமே வாதத்தின் அடிப்படையில் ஆதாரத்தின் அடிப்படையில் தான் தீர்ப்பு கொடுப்பாங்க. அப்படி இருந்து நாங்க சந்திச்சோம்ல, எங்க அமைச்சர் மீதுல வழக்கு போட்டீங்களா? அப்ப நாங்க ஏதாவது வெளி மாநிலத்தில் விசாரிக்கணும் நாங்க ஏதாவது கேட்டோமா? இல்ல, இவர்கள் ஆட்சி செய்யறாங்க. இப்போ நாங்க ஆட்சி செஞ்சு அவங்க எதிர்கட்சி வந்தா கூட பயப்படலாம். இப்ப ஆளுகின்ற ஆட்சி திமுக ஆட்சி. அப்படி இருக்கும்போது ஏன் பயப்படுறாங்க? இதில் ஏதாவது தவறு நடப்பதான் தெரியுது. எப்படி தனிப்பட்ட? இது அரசு சார்ந்த நிறுவனங்க, என்னுடைய பிரச்சனை இல்ல. இது அரசு சார்ந்த நிறுவனம். டாஸ்மாக் நிறுவனம் என்னது யாருது? என்ன தனிப்பட்ட நிறுவனம்? முதலமைச்சருடையதா? அப்படித்தான் இருக்க மாட்டேங்குது. அதனாலதான் பயப்படுறாங்க. அதாவது இந்த வழக்கு எப்படி போய்கொண்டு என்பதை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதில் சுணக்கம் ஏற்பட்டால் மக்களுடைய பிரச்சனைக்காக மக்களுடைய பணத்தை கொள்ளையடித்தவர்களை சட்ட ரீதியாக அவர்கள் அதிலே சட்டத்தை முன் நிறுத்தப்பட வேண்டும். அதில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் நாங்கள் அதை பற்றி சிந்திப்போம். அதோட நாங்கள் வெளிநடப்பு செய்யும் போது திரு ஸ்டாலின் பேசுறார், நொந்து நூலாளி போன அதிமுக தொண்டர்கள் அந்த தியாகிகள் என்று கண்டு. அண்ணா திமுக எப்பவுமே நொந்து நூலானது கிடையாது. எவ்வளவு பிரச்சனை நான் சந்திச்சுட்டு இருக்கிறேன், உன்னால ஒரு பிரச்சனையும் சந்திக்க முடியுமா சொல்லுவாக்கலாம். நான் எப்பொழுது முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டனோ அன்றிலிருந்து இன்று வரை ஆளுங்கட்சியா இருக்கும் சரி, எதிர்கட்சியா இருக்கின்ற சரி, ஊடக நண்பர்கள் என்னை விட்டு வைத்ததே கிடையாது, பத்திரிகை நண்பர்கள் என்னை விட்டு வைத்ததே கிடையாது. அது வார பத்திரிகை இருக்குது பாருங்க, அழகா அப்பப்ப டைட்டில் போடுவாங்க. அதையெல்லாம் எதிர்கொண்டவன், எதற்கும் அஞ்சியது கிடையாது. நான் மட்டுமல்ல, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அத்தனை தொண்டனும் எதற்கும் அஞ்சியது கிடையாது, நிர்வாகிகளும் அஞ்சியது கிடையாது. அதாவது இவரு திரு ஸ்டாலின் பேசுறாரு, தெரிஞ்சு பேசுறாரா, யார் பேசுறாரு, தெரிஞ்சு பேசுறாரா தெரியாத பேசுறாரா தெரியல. நான் ஏற்கனவே பல முறை இந்த ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக தெளிவுபடுத்திருக்கேன். இவர் ஒரு பொம்மை முதலமைச்சர், என்ன பேசுறாருன்னு அவருக்கே தெரியாது. பொம்மைக்கு சாவி கொடுத்தா டக்கு டக்கு டக்குன்னு கை தட்டும் பாருங்க, அது மாதிரி இருக்கிற முதலமைச்சர் தான் நம்ம தமிழ்நாட்டுக்கு கிடைக்கப்பட்ட முதலமைச்சர். கச்சத்தீவை யார் கொடுத்தது?
யாருடைய ஆட்சியில தாரை வார்க்கப்பட்டது? அதையெல்லாம் மறைக்கிறார் இவரு, எதோ சொல்லி மறைக்கிறார். 1974 தான் கச்சத்தீவு இலங்கை அரசுக்கு தாரை வார்க்கப்பட்டது. அப்போது யாருடைய அரசாங்கம்? திமுக அரசாங்கம். கொடுத்தது அவர்கள். இன்னைக்கு ஏதோ மற்றவர்கள் பழி போட்டு இவர் தப்பிக்க பாக்குறார். செஞ்சது பூரா தமிழ்நாட்டுக்கு துரோகம் செஞ்சது திமுக. திமுக அரசாங்கம் நாட்டு மக்கள் அத்தனை பேருக்கு தெரியும். அது மட்டுமல்ல, அதாவது ஸ்டாலின் மாடல் அரசாங்கத்தில் தான் மீனவர்களும் பொதுமக்களும் மாணவர்களும் நொந்து நூலாய் போயிருக்கிறாங்க. இது அவருக்கு பாவம் தெரியல. இப்ப ஞாபகப்படுத்துறேன். இன்னொன்னு, இப்போ மீனவருக்கு நன்மை செய்யற மாதிரி ஒரு தோற்றத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார். நீங்க பாத்தீங்கன்னா பல அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு. 4 ஆண்டு காலம் இந்த மீனவர் படுகின்ற துன்பம் அவருக்கு தெரியாதா? சொல்லுங்க பார்க்கலாம். 4 ஆண்டு காலம் தமிழ்நாடு முதலமைச்சர் தானே அவரு. தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனையை என்னன்னு தெரியாத ஒரு முதலமைச்சர் இந்த நாட்டை ஆண்டாத நாடு எப்படி இருக்கு என்பதை எண்ணி பாருங்க. 4 ஆண்டு காலம் மீனவர் துன்பப்படலையா? இலங்கை கடற்படையால் அவர்களை கைது செய்யப்படவில்லையா? அவருடைய படகுக்கு சேதம் விளைவிக்கலையா? அப்பொழுதெல்லாம் இந்த முதலமைச்சருக்கு நாணம் வதையும் இல்ல. ஏன்னா அடுத்த ஆண்டு தேர்தல் வர இருக்குது. அதை மையமாக வைத்து பல அறிவிப்புகள் வெளியிட்டார். இப்ப இருக்குது 9 மாசம். இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு இருக்கின்ற ஆயுள் காலம் 9 மாசம். இந்த 9 மாசத்துல என்ன திட்டத்தை கொண்டாந்து நிறைவேற்ற முடியும்? இந்த எந்த அறிவிப்புமே நிறைவேற்ற முடியாது. எல்லாம் அறிவிப்போடு போயிடும். வெற்று அறிவிப்பு தான். மீனவருடைய வாக்குகளை பெற வேணும். அதற்காக இப்படிப்பட்ட ஒரு நாடகம். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு மத்திய அரசு மீது பழி போட்டுட்டு இருக்கார். 16 ஆண்டு காலம் மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் இருந்த ஒரே கட்சி தமிழ்நாட்டில் திமுக கட்சி தான். அப்படி 16 ஆண்டு காலம் மத்தியில் ஆட்சி அதிகாரம் இருக்கும்போது இந்த மீனவர் பிரச்சனை இவருக்கு தெரியாதா? மீனவர் படுகின்ற துன்பம் இவருக்கு தெரியாதா? அப்பொழுது அதிகாரம் இருக்கின்ற பொழுது ஏன் நீங்கள் அதை செயல்படுத்தவில்லை? ஏன் மீனவர்களுக்கு இழைக்கப்படுகின்ற அநீதிகளை, கொடுமைகளை ஏன் போக்க முடியவில்லை? 16 ஆண்டு காலம் ஆட்சி அதிகாரம் உங்களுக்கு முக்கியம். ஆனா நாட்டு மக்கள் முக்கியம் இல்ல. ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த மக்கள் முக்கியம் இல்ல. மீனவர் பெருமக்கள் முக்கியம் இல்ல. அடுத்து வருகின்ற தேர்தலில் வாக்குகளை பெற வேண்டும் என்ற அடிப்படையில் இன்றைக்கு மற்றவர்கள் பழி போட்டு திராவிட முன்னேற்ற கழக தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் தப்பிக்க பார்க்கிறார். இந்த கிராமத்தில் ஒன்று சொல்லுவாங்க, அத பாத்தீங்கன்னா தும்பை விட்டு வாழ பிடிப்போம்னு சொல்லுவாங்க. 16 ஆண்டு கால ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் போதுல ஒன்னும் செய்யாம இன்றைய தினம் கிராமத்தில் சொல்கின்ற பழைமலை பாரி. சட்டப்பேரவையிலிருந்து வெளியே வந்த பிறகு டாஸ்மாக் வழக்கை ஏன் வேறு மாநிலத்திற்கு மாற்ற வேண்டும் என கேட்க முயன்றோம். ஆனால் அதற்கு பேச அனுமதி மறுக்கப்பட்டு வெளியேற்றப்பட்டு விட்டோம் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை சந்தித்து பேசியிருக்கிறார். அதுக்கு பிறகு உதயநிதி, திருமதி கனிமொழி, தயாநிதி இவரு தானே இருப்பாங்க. எல்லா கீ போஸ்ட் அந்த கட்சியில பாத்தீங்கன்னா குடும்பம் தான் ஆட்டோபிக்ஸ் மாதிரி அப்படியே சுருட்டிச்சு. குடும்ப ஆட்சி. அதுக்கு முடிவு கேட்ட தேர்தல் 2026 ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தல். இதுக்கு அதுக்கு என்ன விடுங்க சார். இதை சந்திக்கிறது ஒரு பெரிய விஷயமா பத்திரிகையில் ஊடகத்தையும் காட்டுறீங்க. வேற வழி இல்ல. இது ஏதாவது பேசி அதிமுகவை எப்பொழுது பார்த்தாலும் குறை சொல்லுகின்ற போக்கை விட்டுவிட்டு இப்படிப்பட்ட ஆக்கப்பூர்வமான மக்களுக்கு ஆக்கப்பூர்வமான நன்மை கிடைக்கின்ற பிரச்சனை நாட்டு மக்கள் எடுத்து கேள்வி கேட்கறீங்களே. இன்றைய தினம் நேரு சகோதரர் மற்றும் அவருடைய சார்ந்த நிறுவனத்தை எல்லாம் ரெய்டு நடத்திட்டு ஒரு கேள்வியாவது யாரை கேட்கறீங்களா? திமுகவை சார்ந்த எந்த நிறுவனத்திலாவது இப்படி நடைபெற்ற சம்பவத்தை ஒரு கேள்வி இதுவரை கேட்டிருக்கீங்களா? நான் பல முறை உங்கள் முன் தோன்றி ஊடகத்துக்கும் பத்திரிகையும் பேட்டி கொடுத்திருக்கேன். ஒரு முறை கூட திமுக பற்றி கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க. திமுக தலைவர்கிட்ட போய் கூட கேட்க மாட்டேங்கிறீங்க. முதலமைச்சர் போய் கூட கேட்க மாட்டேங்கிறீங்க. துணை முதலமைச்சரையும் கேட்க மாட்டேங்கிறீங்க. எந்த கேள்வி கேட்டாலும் பதில் தர நான் தயார். நாட்டு மக்களுடைய பிரச்சனையை குறித்து Pioneers with 23 years experience. School of Allied Health Sciences, VMRF DU, Vims Hospital Campus, Salem, Puducherry and Chennai.